பகவத்கீதை அத்தியாயம் 1 பதம் 2. சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினான், துஷ்ட்வா பார்த்த பின், தூ ஆனால், பாண்டவனீகம் பாண்டவர்களின் போர் வீரர்கள், வியூடம் யுகமாய் அணிவகுக்கப்பட்டிருந்த, துரியோதனக அரசன் துரியோதனன், ததா அந்த நேரத்தில், ஆச்சாரியம் ஆச்சாரியர், உபசங்கம்ய அணுகி, ராஜா மன்னன், வச்சனம் வார்த்தைகள், அப்ரவீத் பேசினான். சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான். திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே பார்வையில்லாதவர். துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தனக்கு சமமான குருடர்கள் என்பதும், பிறவியிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ளப் போவதில்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. இருந்தும் புனித தலத்தின் தாக்கத்தினால் அவர் சந்தேகம் கொண்டார். போர்க்கள நிலைமையை பற்றிய அவரது கேள்வியின் உள்நோக்கத்தை சஞ்சயனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏங்கும் மன்னனுக்கு உற்சாகமூட்ட விரும்பிய சஞ்சயன் அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனிதத்தன்மையினால் பாதிக்கப்பட்டு சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதி செய்தான். எனவே பாண்டவர்களின் படைபலத்தை பார்வையிட்ட துரியோதனன் உடனேயே தன் தளபதியான துரோணாச்சாரியரிடம் சென்று உண்மை நிலையை உரைக்கலானான் என்று மன்னரிடம் தெரிவித்தான் சஞ்சயன். துரியோதனன் மன்னன் என்று குறிப்பிடப்பட்டாலும் நிலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தளபதியிடம் போக வேண்டியிருந்தது. எனவே அரசியல்வாதியாக இருப்பதற்கு அவன் பொருத்தமானவனே. துரியோதனன் ராஜதந்திரமாக நடந்து கொண்டாலும் பாண்டவர்களின் சேனையை கண்டதால் ஏற்பட்ட பயத்தை அவனால் மறைக்க இயலாமல் போயிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.